This video sponsored by SPO Digital Marketing. This is work from home opportunity. Please send your name and qualification. WhatsApp to 9025863666 and get full detail instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சேலம், மதுரை போடி, திருநெல்வேலி செங்கோட்டை, திருவனந்தபுரம் பகுதிகளுக்கு இந்த ரயில் நிறுவனம் தனது போக்குவரத்தை நடத்தி வந்தது. மைசூர் ரயில்வே கம்பெனி சென்னை ராயபுரம் முதல் பெங்களூர் வரை ரயில்களை இயக்கியது. சதன் மராட்டா ரயில்வே கம்பெனி பெல்லாரி, விஜயவாடா, காட்பாடி பகுதிகளில் ரயில்களை இயக்கியதோடு சென்னை மாகாணத்தையும் மும்பை மாகாணத்தையும் இணைக்கும் பாலமாகவும் விளங்கியது. ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே கம்பெனி விஜயவாடா, கட்டாக், நாக்பூர், ராஜமுந்திரி, நெல்லூர் பகுதிகளில் ரயில்களை இயக்கிக் கொண்டிருந்தது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 மாநிலங்களையும் இணைக்கும் மையமாக விளங்கிய நீலகிரியில் த நீலகிரி ரிஜி ரயில்வே கம்பெனி லிமிடெட் தொடங்கப்பட்டது. 1908ஆம் ஆண்டில் மலை ரயில் போக்குவரத்தை தொடங்கிய இந்த நிறுவனம் 16 மலைக்குகைகள், பவானி ஆற்றில் பெரிய ஆழம், 26 சிறு பாலங்கள் கட்டப்பட்டு நீலகிரி மாவட்டத்தையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தையும் இணைக்கின்ற வகையில் மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் வரை மலை ரயிலை இயக்கியது. ரயில் பாதைகள் அமைந்த நிலங்கள் அரசுக்கு சொந்தமானதாக இருந்தன. ரயில் தண்டவாளங்கள் அமைக்க தொழில்நுட்ப உதவிகளையும் நிதி உதவிகளையும் பிரிட்டிஷ் அரசு வழங்கியது. குத்தகை அடிப்படையில் அந்த பாதைகளில் தனியார் நிறுவனங்கள் தங்களின் ரயில்களை இயக்கி வந்தன. 99 ஆண்டுகாலம் தானமாக வழங்கப்பட்ட நிலத்தின் குத்தகை காலம் முடிந்தது. சில இடங்களில் 50 ஆண்டுகள், 25 ஆண்டுகளிலேயே குத்தகை ரத்து செய்யப்பட்டன. 1925ஆம் ஆண்டு அனைத்து தனியார் ரயில் கம்பெனிகளையும் பிரிட்டிஷ் அரசு தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டது. சென்னை மாகாணத்தில் பழமையான ரயில் நிலையமாக ராயபுரம் ரயில் நிலையம் இருந்தாலும் அதன் பின்னர் வந்த சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்கள் புகழ் பெற்றுவிட்டன. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் ரோமானிய கட்டிடக்கலையோடு வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டது. 1873ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் நாள் போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டது. மேம்பாட்டு பணிகளை தொடர்ந்து ராயபுரம் ரயில் நிலையத்திலிருந்து சென்னை ரயில் நிலையத்திற்கு 1907ஆம் ஆண்டில் போக்குவரத்து தொடங்கியது. நடைமேடைகள், பொருட்கள் வைப்பகம், பயணச்சீட்டு வழங்குதல் உள்ளிட்ட வசதிகளோடு பயணிகள் ரயில், நெடுந்தூர விரைவு ரயில் போன்றவை 1951 ஏப்ரல் 20 முதல் இயங்கத் தொடங்கின. மூர் மார்க்கெட் பகுதியில் 1981 அக்டோபர் 17 முதல் புறநகர் ரயில் சேவையும் தொடங்கியது. இப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரயில் நிலையம் என்று அழைக்கப்படும் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நாள்தோறும் 120 ரயில்கள் வந்து செல்கின்றன. முகலாயர் கட்டடக்கலையோடு உருவான சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் 1908ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. சென்னை மாகாண ஆளுநராக இருந்த பென்லாண்ட் என்பவரின் முயற்சியில் திராவிட கட்டடக்கலையோடு ரயில்வே தலைமையகம் ஒன்றும் எழும்பூரில் 1915ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. சென்ட்ரல், எழும்பூர், வால்டாக்ஸ் சாலை, மின் சாலை பகுதிகளில் கட்டடக்கலைக்கு சான்றாகவே ரயில்வே சேவைக்கான பயன்பாட்டிற்காக பல புதிய கட்டடங்கள் உயர்ந்து நின்றன. 1922 டிசம்பர் 11 அன்று சென்னை மாகாண ஆளுநரின் முன்னிலையில் அவரது மனைவி லேடி வில்லிங்டன் அவற்றை திறந்து வைத்தார். இந்தியா விடுதலை பெற்றதும் பிரிட்டிஷ் அரசுக்கும் உள்நாட்டு சமஸ்தானங்களுக்கும் சொந்தமாக இருந்த 42 ரயில்வே நிறுவனங்களும் 1951ஆம் ஆண்டில் தேசியமயமாக்கப்பட்டன. சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, பாலக்காடு, திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தென்னக ரயில்வே தமிழ்